சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அமோகமான பலன்களை இந்த மாதம் மட்டுமல்லாமல் இந்த வருடமே உங்களுக்கு ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. மக நட்சத்திரத்தை தவிர்த்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜனவரி மாதம் ஒரு குறிப்பான மாதமாக அமையும். இந்த சிம்ம ராசி நேயர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் சிம்மராசி நேயர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் வியாபாரங்கள் புதிதாக தொடங்குவதோ அல்லது வியாபாரம் விரிவாக்கம் செய்வதோ என்பது தை மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் செய்வது சாலச் சிறந்ததாகும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் வியாபாரத்தில் புதிய திருப்புமுனைகள் ஏற்படுவதோ அல்லது வியாபாரத்தை மாற்றி அமைத்து கொள்வதோ வியாபாரத்தில் புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ என்பது அனைத்துமே ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் செய்வது சாலச் சிறந்ததாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொன்னால் வியாழக்கிழமை அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்று சொன்னால் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அதனால் ஏதாவது முக்கியமான வேலைக்கு சென்றாலோ அல்லது முக்கியமான காரியத்திற்கு செல்லும் பொழுதோ நீல நிறத்தில் நீங்கள் ஆடைகள் அணிவதோ அல்லது நீல நிறம் உங்களுக்கு இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. பொதுவாக சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்கள், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய தாய் தந்தையினருடன் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தாலோ அல்லது வெறுப்புகள் இருந்தாலோ இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவது என்பது உறுதியான ஒன்று. குறிப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய தாய் தகப்பனிடம் மன வேறுபாடு உண்டு. இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர பரிகாரம் என்று செய்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். அல்லது பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு இந்த பௌர்ணமி விரதம் சாலச் சிறந்ததாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு முதலீடு செய்ய எண்ணம் இருந்தால் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சிறந்த நாட்களாக உங்களுக்கு அமைகிறது. பணவரவு அதிகரிக்கும். அதே போல செலவினங்களும் காத்திருக்கிறது. பூர நட்சத்திரம், மகம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் வருகை அதிகம் இருக்கும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதோ அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கோ நீங்கள் செலவிடுவது என்பது உறுதியான ஒன்றாகும். உங்களுக்காக செலவினங்கள் செய்யாவிட்டாலும் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ செலவிடும் மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி நேயர்களுக்கு. பொதுவாக இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரம் என்று சொன்னால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு அமோகமான மாதமாக இந்த மாதம் அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவினங்கள் குறையும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். குழந்தைகளினுடைய கல்வி நன்கு தேரும். பெற்றோர்களுக்கு குழந்தைகளினால் பெருமை சேரும் மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. 2014ஆம் வருடம் ஜனவரி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு திருப்தியான மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது.